ஹிந்தி ஒரு மொழி பாடமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரியான உங்க தலைவர்கள் உங்கள மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேருடைய வாழ்க்கை அழிச்சது மட்டும் இல்லாம எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கையை சேர்த்தளிச்சிருக்காங்க. மாமா, இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிற கல்விக் கொள்கையிலையும் ஹிந்திய கட்டாயம் படிக்கணும்னு தானே சொல்றாங்க. ஒரு மொழியை கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கிறது தப்பு இல்லையா மாமா? இல்லப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, அவங்க தப்பா புரிய வச்சிருக்காங்க. எங்க அத்தான் பேசலாம், ஆனா படிக்கிற பிள்ளைங்க நீங்க பேசலாமா? கூகுள்ல போய் புதிய கல்விக் கொள்கைன்னு சர்ச் பண்ணி படிங்க. இந்த கேள்வியே உங்களுக்கு வராது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், இல்லாம என்கிற நிலையே வரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் புதிய கல்விக் கொள்கை. அது இந்த நூற்றாண்டின் பொக்கிசப்பா. இந்தியாவுல இதுவரைக்கும் 3 முறை கல்விக் கொள்கையை மாத்தி அமைச்சாங்க. அதுல 2 தடவை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அந்த 2 தடவையும் கட்டாய இந்திய படிக்கணும்னு திணிச்சிருந்தாங்க. ஆனா நம்ம பாரத பிரதமர் மோடி அரசு 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில தான் அனைத்து பாடங்களையும் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள் 22 இருந்து ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியா எடுத்து படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் சொல்லி கொடுக்கறத ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி புரியுறாப்புல சொல்லி கொடுக்கறாங்க, அதை தெரிஞ்சுக்கத்தான் பொது தேர்வே நடத்துறாங்க. மாநில அரசாங்கமும் இப்ப புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது நம்ம ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரியான கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்களே மாமா. தம்பி, அஸ்திவாரம் போடாம பில்டிங் கட்டினா அது நிலைச்சு நிக்குமா? அப்படிதான் இருக்கு இந்த திராவிட மாடலுடைய புதிய கல்விக் கொள்கை. நான் என்ன கேக்குறேன், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் கொண்டு வந்தா அந்த பசங்க அடிப்படை கல்வியை தான் புரிஞ்சுக்குவாங்களா? அந்த டீச்சர்ஸ் தான் அடிப்படை கல்வியை சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? நாம ஃபெயில் ஆக மாட்டோங்கிற பயம் இல்லைன்னா அந்த பையன் எப்படி முழு கவனத்தோட படிப்பான்? டீச்சர்ஸும் பொறுப்போட பாடம் நடத்துவாங்களா? அந்த பசங்களுடைய எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? 11ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 11, 12ஆம் வகுப்பு பாடங்களை ஒழுங்கா படிச்சாலே நீட் எக்ஸாம் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஆனா தமிழ்நாட்டுல திராவிட அரசியல்வாதிங்க நீங்க நீட்ல பாஸ் பண்ண கூடாதுன்னு 11ஆம் வகுப்பு பொது தேர்வை ரத்து பண்ணா அந்த பாடங்களை நீங்க படிக்க மாட்டீங்க. அப்பதானே நீட்டை வச்சு நீட்டா அரசியல் பண்ணலாம். தமிழ் மொழியை காப்பாத்த போறோம்னு சொல்லிட்டு ஹிந்தி மொழிக்கு எதிராக போராட்டம் நடத்துற நீங்க தான் தமிழ் மொழியையும் அழிச்சீங்க.